தங்கத்தாலி, மஞ்சள் கயிறு தாலி. சாஸ்திரப்படி எது சரி? சாஸ்திரப்படி மஞ்சள் கயிறு தாலி தான் சிறந்தது. கல்யாணம் என்பது 1000 காலத்து பயிர். 1000 காலத்து பயிர் என்றால் 1000 ஆண்டுகளுக்கு பயன்படும் பயிராகும் என்பதை குறிக்கும் ஒரு சொற்றொடர். தலைமுறை தலைமுறையாக இந்த திருமணம் என்னும் பந்தம் தொடர வேண்டும் என்பதால் 1000 காலத்து பயிர் என குறிப்பிட்டனர். இப்படி தலைமுறை தலைமுறைக்கும் அடியெடுத்து வைக்க உருவாக்கப்பட்ட முதல் படியே திருமணமாகும். அத்தகைய திருமணத்தை முன்னோர்கள் மிகவும் மங்களகரமானது என்றும் தெய்வீக தன்மை கொண்டது என்று நம்பினர். அன்றிலிருந்து இன்று வரை வீட்டிற்கு வெள்ளை அடித்து, தோரணம் கட்டி, பந்தக்காலிட்டு, வாழை மரம் கட்டி, மணமக்களுக்கு புதியதாக பட்டு துணிகள் எடுத்து, நாள் நட்சத்திரம் பார்த்து, பூக்களால் அலங்கரித்து, பந்தி பரிமாறி, அக்னியை சாட்சியாக வைத்து, உறவினர்கள் முன்னிலையில் தாலி கட்டினர். இத்தகைய சடங்கு சம்பிரதாயத்தை பின்பற்றிய நம் முன்னோர்கள் மாங்கல்யத்திற்கும் சில வரைமுறைகளை வகுத்தனர். தங்கத்தில் மாங்கல்யத்தை எடுத்து மஞ்சள் கயிற்றால் பிணைக்கப்பட்டதையே மணமகன் மணப்பெண்ணுக்கு 3 முடிச்சு போட அறிவுறுத்தப்பட்டது. ஏனெனில் மஞ்சள் நிறம் இந்துக்களின் புனித நிறமாகும். மேலும் தாலி என்பது ஒரு பெண்ணுக்கு மனைவி என்ற அடையாளத்தை தருகிறது. உண்மையில் தாலி என்பது நூலில்தான் இருக்க வேண்டும். அதுவும் குறிப்பிட்ட முறையிலான பருத்தி நூலாக இருக்க வேண்டும். மஞ்சள் சரடில் தாலி இருந்தால்தான் மங்களம். மஞ்சள் தாலி கயிறு அணிந்து குளிக்கும்போது தினமும் தாலியில் மஞ்சளை பூசுகின்றனர். மஞ்சள் என்பது ஒரு மிகச்சிறந்த கிருமிநாசினி. மணமான பெண் அடுத்த 3 மாதங்களில் ஒரு கருவை சுமக்க தயாராகிறாள். அப்போது அப்பெண் பல்வேறு நோய் தொற்றுகளுக்கு உள்ளாகும் அபாயம் உள்ளது. கிருமி நாசினியான மஞ்சள் தாயையும் அவள் வயிற்றில் வளரும் சேயையும் நோய் தொற்றிலிருந்து பாதுகாக்கிறது. காலப்போக்கில் இந்த பழக்கம் மாறி தங்கத்தாலான சரடை அப்படியே மாட்டிவிடும் முறை ஏற்பட்டது. சாஸ்திரப்படி மஞ்சள் கயிற்றால் தாலி எடுத்து 3 முடிச்சு போட அறிவுறுத்தப்படுகிறது. பிறகு வேண்டுமானால் தாலி பிரித்து கோக்கும் நிகழ்ச்சியில் தங்க சரடு அணிந்து கொள்ளலாம். முழுவதும் தங்க சரடாக இல்லாமல் தங்க சரடை இணைக்க மஞ்சள் கயிறு பயன்படுத்துவது நல்லது. முக்கிய குறிப்பு: தங்கத்தாலி அணிந்திருப்பவர்கள் பாதுகாப்பு கருதி சில சமயம் கழற்றி வைப்பது உண்டு. கணவன் உயிருடன் இருக்கும் வரை எந்த சூழலிலும் அதனை கழற்றக்கூடாது. அவ்வாறு செய்தால் கணவனின் ஆயுள் குறைந்து கொண்டே வரும். இது போன்ற ஆன்மீக தகவல்கள் தினமும் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.